அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஜாபில் இருந்தீங்கனாலும் சரி, ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாபை லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாபுக்கு நீங்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்போ, ஓரளவுக்கு ஜாபில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அயல்நாட்டுக்கு அதிகபட்சம் போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த இது ஏற்படுத்தி கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி தமிழ் புத்தாண்டு, வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது சோபகிருது முடிந்து குரோதி ஆண்டு பிறக்குது 13/4/2024 அன்னைக்கு. இது வரைக்கும் நடந்தது ஒரு தன்மையில் இருக்குது. பட் வரக்கூடிய தன்மை எப்படி இருக்க போகுது? இந்த குரோதி ஆண்டு வெகுவாரியான கிட்டத்தட்ட ஒரு பாசிட்டிவ் காட்டிலும் நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்கிறதுக்கு. நெகட்டிவ் மீன்ஸு கலவரங்கள், பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், இன்னும் வாகன விபத்து, தீ விபத்து, இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இந்த குரோதி ஆண்டுன்றது அதாவது நியாயர்களுக்கும் அநியாயர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்த ஆண்டாக கூட சமயத்தில் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அதாவது இதில் என்ன ஜெயிக்கும் அப்படின்னம்னாக்கா, இந்த ஆண்டு இறுதியில் தான் அதுக்கு சுபத்தன்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் குரோதி ஆண்டோட பிகினிங் அப்படின்றத காட்டிலும், ஏன்னா அந்த குரோதி பிறக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு இரவு 8:58 அதிகபட்சம் வாக்கியப்படி பார்க்குறப்ப 9:04 அப்படின்றாங்க இரவு. அப்போ மோரார்லெஸ் 9 மணிக்கு அந்த லக்ன புள்ளின்றது உங்களுக்கு அனுசத்தில் தான் விழுது. அதாவது விருச்சிக ராசி அனுச நட்சத்திரத்தில், சனியோட ராசியில். சனி தான் இந்த ஆண்டோட ராஜா. ராஜானாக்கா ஆளுமை பண்ணக்கூடிய சக்தியாக இருக்கார். அவர் யாராக இருக்கார் அப்படின்னம்னாக்கா மந்திரியாக இருப்பார். சனி மந்திரியாக இருப்பார், செவ்வாய் தான் ராஜாவாக இருப்பார். இந்த இடத்துல சனி செவ்வாய் ரெண்டுமே கும்பத்தில் தான் இருக்காங்க. சனியோட வீட்டில் ஆட்சி பெற்ற சனியாக இருக்கார். ரெண்டு பேருமே குருவோட சாரத்தில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால், அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் ரெண்டு பேருமே இருக்காங்க. அப்போ குரு சனி செவ்வாயோட காம்பினேஷன் தான் அதிகமாக இருக்கும். அப்போ குரு செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படின்றது, அந்த சனி செவ்வாயின்றது பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வாகன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தீ விபத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதில் நிறையா உயிர்கள் பலியாகிறதுக்கோ அல்லது நிறையா விஷயங்கள்லேருந்து நம்ம சஃபர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ மருத்துவம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். இந்த ஆண்டி வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படின்றது ஒன்றும் ஆடம்பரத்தின் அடிப்படையில், ஏன்னா புது ரகமான வாகனங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ரெவல்யூஷன்னு சொல்லலாம். அதாவது வாகன உற்பத்தியில் இந்த ஆண்டுன்றது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக போகுது. புதிய ரக வாகனம் வந்து உங்களுக்கு என்டையர்லி ஒரு வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றம். ஒவ்வொரு வீட்டுக்குமே, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே அதோட போக்குவரத்து துறை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் இருக்கும். அப்போ அது சம்மந்தப்பட்ட நெகட்டிவான விஷயங்கள் விபத்து தான். விபத்துனாக்கா ஆக்சிடென்டல் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதில் சேதங்கள்ன்றப்ப அது மருத்துவம் ரிலேட்டடாக நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கேர்ஃபுல்லாக நம்ம வண்டி வாகன விபத்துகள் இல்லாத தன்மையில் நம்ம இருக்கிறது நல்லது. ஆல்ரெடி உங்களோட ஜாதகத்தில் 8 கூடிய திசையோ புத்தியோ 6 கூடிய திசையோ புத்தியோ ஓடிச்சுனாக்கா கொஞ்சம் காம்பேக்டாக குவைட்டாக இருந்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா வண்டி வாகனம் மருத்துவம் தொடர்புடைய வியாதிகள் தொடர்புடையது தான் வரப்போகுது. மழை போதுமான அளவுக்கு வரப்போகுது. மழை போதுமான அளவுனாக்கா அதிகப்படியான உற்பத்தி, அதாவது விவசாய உற்பத்தின்றது அதிகமாக வந்து விலைவாசிகள் குறையிறதுக்கான வாய்ப்புகளோ, அதே நேரத்தில் நார்த் இந்தியா, அதாவது பீகார் மாதிரி மாநிலங்களில் பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதாவது மழை பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் கோதுமை விளைச்சல்ன்றது பெரிய அளவில் இருக்கும். அரிசியோட விளைச்சல் தான் நாற்றுல கம்மியாக இருக்கும். பட் சவுத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காய்கறிகள்லேருந்து மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன், பூச்சிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் ரசாயன உற்பத்தியும் அது மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய வியாதிகளை தான் கொண்டு வந்து தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நம்ம வந்து உண்ணுற உணவுலேருந்து, நம்ம வந்து பயணிக்கிற வாகனத்துலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா மருத்துவம் ரிலேட்டடாக தான் இந்த ஆண்டு செலவுகள் நமக்கு வரப்போகுது. நம்ம சேமிப்புகள் குறையும். அப்போ சேமிப்புகள் குறையும், செலவுகள் கூடும். அப்படின்னா செலவுகளை நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது பெஸ்ட்டு. அது மாதிரி தான் இருக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் அரசியல் விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், மிகப்பெரிய அளவில் அரசியல் கலவரங்கள், அரசியல் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஆண்டு இறுதியில் தான் அரசியல் தலைவர்களுக்கு கண்டத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த ஆண்டு 2024 இந்த குரோதி ஆண்டு அப்படின்றது கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த நிலையோ அல்லது இன்றைக்குள்ள டெக்னாலஜி வைஸ் அன்னைக்கு ஹேண்டில் பண்ணுறது சும்மா நம்ம கத்தி கபடா இந்த மாதிரி எடுத்தோம். இன்றைக்கி என்னன்னாக்கா
இந்த பயாலஜிக்கல் வார் மாதிரி பயாலஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்போ மருத்துவம் தான் அதை இண்டிகேட் பண்ணும். அப்போ மருத்துவம் சார்ந்த இறப்புகளோ மருத்துவம் சார்ந்த செலவுகளோ நிறையா தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ரொம்ப ரொம்ப நீங்கள் டயட் கண்ட்ரோல் உணவுப் பொருட்கள்லையும் நம்ம வாழ்க்கை நெறிமுறைகள்லையும் வண்டி வாகன பயணங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்மையில் இருக்க போகுது. அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த புதிய இந்த குரோதி ஆண்டு எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் சுப பலனை தருமா அசுப பலனை தருமா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வகையில் மேச ராசிக்கு அட் ப்ரெசண்ட்டு உங்களுக்கு 6ஆம் பாவம் அட் தி டைம் பீயிங் உங்களுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. 6ஆம் பாவம் ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னம்னாக்கா 6ஆம் பாவம் அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு 6 இந்த பிறப்பு குரோதி ஆண்டு பிறப்பில் உங்களுக்கு ராசிக்கு 6னா புதன் இருக்கிறது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல. அதுவும் சுயசாரம் பெற்றிருக்கார், புதனுடைய சாரம் பெற்றிருக்கார். ரேவதி நட்சத்திரம், அவர் ராசிக்கு 3 6 கூடையவர். அப்போ ஜாப் வைஸு ஒரு டிரான்ஸ்மிஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, ஜாபை லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது ஜாபை விட்டுட்டு இன்னொரு ஜாபுக்கு நீங்கள் பயணிக்கிறதுக்கான வாய்ப்போ ஓரளவுக்கு ஜாபில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி 6 தான் வேலை செய்யுது அப்படின்னம்னாக்க கணவன் மனைக்குள்ளே ஒரு கருத்து மோதல்களோ கருத்து வேறுபாடுகள் இருந்து அதனால் ஒரு மௌனிக்கிறது 2 பேருமே என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்துக்கிறதுக்கு அல்லது பேசினாலும் சண்டை சச்சரவுகளுடைய ஒவ்வொரு நாளும் போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் குவைட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது என்னன்னாக்க அவங்களோட நம்ம எனக்கு அந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்போ புதன் ராகு சுக்கிரன்றது 2 7 கூடையவராக இருக்கார் அவர். அப்போ உங்களுடைய ஒன்று பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்க பிஸ்னஸ் வழி உங்களுக்கு செலவுகள்னாக்க கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், இந்த செலவுகளை மீட் அவுட் பண்ணுறதுக்கு செலவுகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், கடன் வாங்கி அதை கட்ட முடியாத தன்மையில் இருக்கக்கூடிய தன்மை, பிஸ்னஸு கொஞ்சம் லாஸில் தரதுக்கான வாய்ப்பு அல்லது பிஸ்னஸை விட்டு கொஞ்சம் ஸ்விப்பாகி வெளியே போகலாமா அப்படின்னு சித்திக்கிற தன்மை, இந்த தன்மையில் தான் போயிட்டுருக்கும். கணவன் மனைக்குள்ள ஒரு டிஸ்பியூட்டோ அல்லது பிஸ்னஸ்லேருந்து கொஞ்சம் இடம் மாற்றம் அல்லது இடம் மாற்றத்துக்கான செலவுகளை கன்வே பண்ணுறதுக்காண்டி நம்ம கடன்களை வாங்குறது விரயத்தை செய்கிறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி தன்மை. ஏன்னா 3 6 தான் அப்படின்றப்போ உறவுகளுக்குள்ளே கூட ஸ்மூத்தான ஒரு நட்பு நிலை பெறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதெல்லாமே எப்போ குறையுமா அப்படின்னம்னாக்கா நிச்சயமாக குறையுது. ஏன்னா அட் ப்ரெசண்ட் இந்த குரோதி ஆண்டு அப்படின்றது 7ஆம் பாவம் மட்டும்தான் உங்களுக்கு. அப்போ சுயதொழில் வழியாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை, ஏன்னா சுக்கிரன் 12ல் இருக்கார், அவர் யார் சாரத்தில் இருக்கார் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு சனி சாரத்தில் இருக்கார். சனி உங்களுக்கு 10 11 கூடையவராக இருக்கார். அப்போ சுயதொழில் யார் இந்த டைம் ஆஃப் பீரியட் இந்த குரோதி ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உள்ளாக்குவீங்க. அந்த சுயதொழிலில் ஒரு மல்டிபிள் ஒரு சேலஞ்சஸாக எடுக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது அடுத்த ஒரு லெவலுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். இப்போ ஆல்ரெடி பண்ணதெல்லாம் ஒரு ஃபிக்ஸடு எக்ஸ்பென்சஸ் மாதிரி, அதாவது அது வந்து மண்ணுக்குள்ளே போட்ட விதை மாதிரி, ஆனால் முளைச்சி வரலையே, இன்னும் கதிர் வரலையே, இன்னும் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கமே, வெறுமன கட்டாந்தரையாக இருக்கே அப்படின்றப்ப தான் இந்த டைம் ஆஃப் பீரியடு உங்களுக்கு புதுசாக ஒரு நம்பிக்கை தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஜாபில் இருந்தீங்கனாலும் சரி, ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அது மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த இடத்துல என்னென்னா நீங்கள் சுயதொழில் பண்ணும் பட்சத்தில் இந்த இடம் உங்களுக்கு 7 தான் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண போகுதுன்னா 7ஆம் தொடர்புடைய அப்படின்றப்ப கணவன் மனைவி கணவன் இந்த கான்செப்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ரிலீஃப் கிடைக்கிது. ஏன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் 12ல் இருந்தாலும் அவர் சனிசாரம் பெற்றவராக இருக்கிறனால சனியும் 11ல் தான் இருக்கார். அப்படின்றப்ப உங்களுக்குள்ள ஒரு டைஅப், உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்னன்னாக்கா நீங்களாக உட்காந்து, ஏன்னா 3 6 கூடையவரும் சேர்ந்து அங்கே இருக்கார். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கான்வெகேஷன் இருக்கும், வேணான்னா வேணாம், வேணும்னா வேணும் அப்படின்ற உங்களுக்குள்ளே கிளியர் கட்டாக செய்கிறதுக்கான அல்லது உங்களுக்குள்ளே ஒரு மீடியேட்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மீடியேட்டர்னாக்க உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்களாக ஏன்னா பேசிக்கிட்டிங்கனாக்கா இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான். ஏன்னா ராகு என்ன பண்ணுது, உங்களுக்குள்ளே ஒரு கணக்கு வச்சுக்கிறீங்க, அவருக்குள்ளே ஒரு கணக்கு வச்சுருக்காரு. இந்த கணக்கு 2 கணக்கும் என்னன்னாங்க டிரான்ஸ்பரன்சி உங்கள்கிட்ட இல்லை. அப்போ டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னம்னாக்கா அந்த இடத்துல ஹேங் ஆகி கிடக்குது பிரச்சனை. அதை முடிச்சு அவுத்து விடணும் அப்படின்றப்ப அது 3ஆவது நபர், 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு கான்டாக்ட் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய 3ஆம் நபர். அவர் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாருனாக்கா உங்கள்கிட்ட இருக்கிறத அங்கே தெளிவுபடுத்துறதுக்கும் அங்கே இருக்கிறத உங்கள்கிட்ட தெளிவுபடுத்துறதுக்கும் அதன் மொழி இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நீதிமன்றத்தை நாடுறதை விட உங்களுடைய பழக்கத்துக்கு உங்களுடைய நலன விரும்பிகள் நீதிமன்றம் வக்கீல் வாய்தா இந்த மாதிரி போகிறதுன்றது ஒரு நடுவர் அப்படின்றது நீங்கள் ஒரு 3ஆவது நபரை நீங்கள் அன்னோன் அவருடைய குவாலிஃபிகேஷனுக்காக நீங்கள் போனீங்கன்னாக்க புரியுங்களா, அது உங்களுக்கு உண்டான சுபத்தன்மை தருமா அப்படின்னோம்னாக்க ஐடியாஸ் வேணால் தரலாமோ இல்லையா, உங்களுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. உங்கள் மேலே அக்கறைப்பட்டு நீங்கள் ஒரு
அலிகேஷன் அவர் மேலேயோ உங்கள் மேலேயோ, அவர் மேலே நீங்களும் உங்கள் மேலே அவரும் அலிகேஷன் வைக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 3வது நபர் போய் இந்த குரங்கு அப்பம் தின்ன கதையாக போயிடும். அதாவது இதில் கூடுதலாக இருக்குன்னு இதில் கொஞ்சம் கடிச்சிக்கிறது, இதில் கூடுதலாக இருக்குன்னு இதில் கொஞ்சம் கடிச்சிக்கிறது. அப்போ 2 பேருமே ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க. அவர் உங்கள்கிட்ட இவர்கிட்டையும் காசு வாங்கிக்குவார், அவர்கிட்டையும் காசு வாங்க, அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. அவங்க 2 பேரும் மொத்தத்தில் டிலே ஆகிட்டே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமோ ஒழிய, ஒரு அலிகேஷன் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு கோர்ட்டுக்கோ ஒரு மத்தியஸ்தருக்கோ போனீங்கன்னா, உங்கள் நலம் சார்ந்த உங்கள் உறவு சார்ந்த நபர்கள்ட்ட, அல்லது உறவுனாக்க உங்கள் ஒன்று ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், 3, 7, 11ன்றது அதோட ரிலேட்டடானது தான். அப்போ உங்கள் கணவர் மேலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, கணவரை சார்ந்த குடும்ப உறுப்பினர், அவரை சார்ந்த ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளே இருக்கிற நபர். அதேமாதிரி மனைவினாக்கா மனைவி சார்ந்த குடும்ப உறுப்பினர், மனைவி சார்ந்த நட்பு வட்டாரத்தில் இருக்கிற நபரோட நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு கான்வர்சேஷன் பண்ணாலோ, அவங்களுக்குள்ளே நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு உங்களுடைய தாட் என்ன, அவங்களுடைய தாட் என்ன அப்படின்னு டீட்டெயில் பண்ணாலே இது ஈஸியாக அந்த குரோத நாடு மிகப்பெரிய பிரச்சனைகளை கூட அந்த எண்ட் ஆஃப் பீரியடு கம்ப்ளீட்டாக நிர்மூலமாக்கணும். அப்போ இது குரோதி ஆண்டு அப்படின்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றத்தை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்டர்னல் லைஃப்பில். அதேமாதிரி எக்ஸ்டர்னல் லைஃப் அப்படின்றப்ப உங்களுக்கு அயல்நாட்டுக்கு அதிகபட்சம் போகிறதுக்கான வாய்ப்புகளை இந்த இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது உயர் படிப்பு சார்ந்தோ அல்லது தொழில் சார்ந்து அதே அயல்நாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மேசராசி நேயர்களுக்கு தரும். ஏன்னா 3, 6 கூடையவரும் சேர்ந்து தான் 12ல் இருக்கார். 7 கூடைய பாவம் தான் இயங்க போகுது. 7ன்றது சுயதொழில் சார்ந்து போகிறதும், அதே மாதிரி உத்தியோகம் சார்ந்த 6ன்றது நீங்கள் உத்தியோகம் சார்ந்து 12ஆம் இடம் தான் செயல்பட போகுது. அப்படின்றப்ப இந்த ஆண்டுன்றது நீங்கள் வெளிநாடு போகணும் அல்லது நாட்டில் உள்ள ஒரு ட்ரேடிங்காவது நம்ம அவங்கள ஏஜென்சி எடுத்து செய்கிறதோ அல்லது வெளிநாட்டு பொருளை உள்நாட்டில் இறக்குமதி பண்ணி இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பிஸ்னஸ் நல்லாவே ஆக போகுது. அப்படின்றப்ப நீங்கள் வந்து நாட்டில் ஒரு கலவரம், பட் வீட்டில் ஒரு கலவரம், இந்த மாதிரி தான் இருக்க போகுதுன்றப்ப நாட்டு கலவரத்தை தலையில் பார்த்துவாங்க, வீட்டு கலவரத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும். வீட்டு கலவரத்தை நீங்கள் பார்த்துக்கணுன்னாக்கா எப்படி பண்ணணும்? அப்போ இதுக்குண்டான சோர்ஸஸ் என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஒரு அரசியல் கட்சியோட கோட்பாடுக்கும் இன்னொரு அரசியலோட கொள்கை கோட்பாட்டுக்கும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்கனாக்கா, அவங்களுக்குள்ள கொள்கைக்காக சண்டை யாரும் போட்டுக்க மாட்டாங்க. அதில் இருக்கிற கூடுதலான லாப நஷ்டங்களுக்காக தான் சண்டை போட்டுக்குவாங்க. அதே போல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுன்றது உங்களுக்குள்ள ஒரு ஈகோஸ்ட் இல்லாமல் இருந்தீங்கனாலே போதும், கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் சால்வ் ஆகிடுங்க. விட்டு கொடுக்குற தன்மை இருந்தாலே போதும். இந்த ஆண்டுன்றது உங்களுக்கு குரோதி ஆண்டுன்றது ஒரு இதுவரைக்கும் இருந்த தன்மையிலேருந்து மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சந்திரன் 3ஆம் இடத்துல தான் இருக்கான். சந்திரன் 3ஆம் இடம் அப்படின்றப்ப அதிகபட்சம், அதாவது உறவுக்குள்ளே சில பிளவுகள் ஏற்பட்டால் கூட அந்த பிளவுபட்ட உறவுக்குள்ளே தான் உங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கோ அவங்க தான் வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள். எடுத்து சொல்கிறதுனாக்க உங்களுக்கு எடுத்து சொல்கிறது உங்கள் சார்பாக அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு இந்த மாதிரி, அதாவது இது வரைக்கும் நீங்கள் எதிராக நினச்சிருப்பீங்க, பட் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவரும் செவ்வாய் சாரத்தில் தான் இருக்கார். செவ்வாய் 2, 8, அதாவது என்னென்னா யாரால் பிரச்சனை ஏற்பட்டுச்சோ அவங்களாலே தீர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் சில புதிய உறவுகள் ஏற்படுது அப்படின்னோம்னாக்கா அது கூட விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆல்ரெடி புதிய உறவுகள் ஏதோ ஒரு கான்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் முறிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ உங்கள் ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா இந்த இடத்துல அந்த சூரியன் மேசத்துலையும் அதே மேசத்தில் குருவும் இருக்கார். குரு வந்து 9 கூடை லக்னத்தில் இருக்கப்ப இது நாள் வரைக்கும் இல்லாத இந்த கடந்த ஆண்டு கூட உங்களுக்கு 12ல் தான் குரு இருந்திருப்பார். அப்போ 9 கூடை 12ன்றப்ப எவ்வளோ தான் விரயங்கள் தான் அதிகமாக இருக்கும், ஆனால் சேமிப்புன்றது பெருசாக இருக்காது. இந்த ஆண்டுன்றது உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். உங்களுக்குன்னு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இந்த உங்கள் ராசி இருந்தால் கூட, இந்த உதய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல உங்கள் ராசி இருந்தால் கூட, ஆனால் அந்த ராசியிலேயே சூரியன், அதாவது சூரியனோட குரு இருக்கிறதுன்றது உங்களுக்குன்னு ஒரு அடையாளம், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை, உங்களுக்குன்னு ஒரு பெரிய அளவில் ஒரு அமைப்பு, அதாவது நீங்கள் ஒரு ஜெனுனிட்டியை காப்பாற்றக்கூடிய தன்மை அல்லது உங்களுக்கான ஒரு மதிப்பு மரியாதையோடு வாழக்கூடிய தன்மை இருக்க போது. இந்த குரோதி ஆண்டுன்றது மேசராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்க்காத ஒரு கௌரவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மேற்கொண்டு ஏதாவது ஒரு கேள்வி இருப்பின் அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதிகபட்சம் கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் பதிவிட்டுருவேன். இல்லை ப்ரீஃபாக பார்க்கணும், என்னுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக நான் பார்க்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்தை திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க தயவுசெய்து, ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. வாட்ஸ்அப் பண்ணும் பட்சத்தில் கம்பெனிலேருந்து அல்லது நானும் யார் அட்டன் பண்ணுறாங்களோ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதில் சொல்லக்கூடிய ஃபார்மாலிட்டிஸை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு உண்டான கேள்விகள், உங்களுக்கு உண்டான இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிவிடுவேன். நன்றி, வணக்கம்.